வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம். நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான விதி என்னவா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அந்த பழங்கால ஞானத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் தீர்வு ஒரே ஒரு பக்கத்துல அடங்கிடுற ஒரு சின்ன விதியா இருந்தா எப்படி இருக்கும்? நாம தேடிட்டு இருக்கிற அந்த பதில் ஒரு ரொம்ப பழமையான ஞானத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சரி, இந்த ஞானம் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான கதை. இது ஏதோ புத்தகத்துல படிச்சதில்ல. ஒரு தெய்வீகமான தொடர்பு மூலியமா நேரடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சாலே அதோட முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிடும். இது வேற யார்கிட்ட இருந்தும் வரல, மகா சித்தர்கள்ல ஒருத்தரான போகர் கிட்ட இருந்து வந்திருக்கு. சித்தர்னாலே முழுமை அடைஞ்சவர்னு அர்த்தம். அப்ப அவங்க வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தி எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு தெரியுமா? ஜீவநாடி வாசிப்பு மூலமா. இது சிம்பிளா சொல்லணும்னா, பழங்காலத்து ஞானத்துக்கான ஒரு டைரக்ட் ஃபோன் லைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஞானம் யார்கிட்ட இருந்தே எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். அப்படி என்னதான் அந்த செய்தி நம்ம வாழ்க்கைய வழிநடத்துற அந்த அடிப்படை விதி என்ன? அந்த சித்தரோட வார்த்தைகளை அப்படியே கேளுங்களேன். நல்ல நேரம் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி வருதுங்கிற ரகசியத்தையே சொல்லப் போறேன்னு சொல்றாரு. இத கேக்கறதுக்கு நம்ம எவ்ளோ கொடுத்து வச்சிருக்கணும், இல்லையா? இதோ அந்த விதி, இதுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரடியானது, யாராலையும் தப்பிக்க முடியாதது. நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்ல நேரம் வரும், நீங்க கெட்டது செஞ்சா உங்களுக்கு கெட்ட நேரம் வரும். அவ்வளவுதான். சிம்பிள். உங்க செயலுக்கும் அதுக்கான விளைவுக்கும் நடுவுல வேற எதுவுமே இல்ல. ஆனா போகர் இதோட நிறுத்தல. இந்த விதிய சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரே ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தையுமே புரட்டி போடுது. அதோட தாக்கம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஆமா, இவ்ளோதான் வாழ்க்கை. இந்த வார்த்தைகளோட கணத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. நம்மளோட எல்லா தேடலும், குழப்பமும், கவலையும் இந்த ஒரு வரியில முடிவுக்கு வருதுன்னு அவர் சொல்றாரு. என்ன ஒரு ஆழமான தத்துவம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகம் எவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு, இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் இவ்ளோ சிம்பிளான ஒரு ஃபார்முலா பதிலா இருக்க முடியுமா? இதுதான் நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இவ்ளோ ஆழமான ஒரு விதிய நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, போகர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச இந்த டைரக்ட் மெசேஜ் ஒரு சிம்பிளான உண்மையை சொல்லுது. நம்ம செய்யற செயல்கள் தான் நம்ம நேரத்தை முடிவு பண்ணுது. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். இதுதான் வாழ்க்கையோட மொத்த சாராம்சமேன்னு அவர் சொல்றாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட தரம் நம்ம கையில தான் இருக்கு. உங்க விதிய நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. உங்க செயல்கள் தான் உங்க நேரத்தை உருவாக்குது. முழு பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த கடைசி கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். கணக்கு வழக்கே இல்லாத சிக்கல்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த பதில் இந்த மாதிரி ஒரு பழங்கால எளிமையான உண்மையா இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?